ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மோமோஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பாட்டில், அதாவது ஒன் பாட் ரைஸுன்னு சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். 15 மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் 6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். 7லேருந்து 8 பீன்ஸு, ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு சவ். இது எல்லாமே ஒரே சைஸில் நறுக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம கொத்தமல்லி கடைசியாக தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இறக்கும்போது தான் தூவ போகிறோம். அதுவும் ஆப்ஷனல் தான். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் எடுத்திருக்கேன். இப்போ ரைஸும் தாலும் மெஷர் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். சாதா சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, நான் பிங்க் தால் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட இன்னொரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸில் தான் இருக்கணும் சாம்பார் சாதத்துக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா களைஞ்சி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இது சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் ஊற வைக்கலாம் போகிறதில்ல. பாஸ்மதி ரைஸ்னால் தான் நம்ம ஊற வச்சு செய்யணும். இதுக்கு நான் ஊற வைக்கலை. இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் 5லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் அரை உளுந்து, இது கூட சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகா நம்ம வச்சுருந்ததையும் உடச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது வெடிக்கும், அதனால் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சின்ன வெங்காயத்தில் நல்லா அது லேயராக தனியாக வரும். நல்லா வதங்கிருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம். அதில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நமக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். மசிஞ்சு வர ஸ்டேஜில் ஒவ்வொரு காயாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கேரட், இது கூட சவ், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு, எண்ணெய் சேர்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம காயும் சாதமும் நிறையா போடுறதுனால நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா தான் பரவாயில்ல, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நான் புளி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம புளி ஊற வைக்கும் போதே நீங்கள் அளவு பார்த்துக்குங்க. நான் 2 உலக்கு சாப்பாடு செய்ய போகிறேன். அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் உப்பு சேர்த்துருக்கேன்.
நம்ம கடைசியாக எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் விசில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் பொடியும் இதில் சேர்த்துட்டேன். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, புளி கரைச்சி வச்சுருக்கிறது, அதை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வாசம் போயிடும் மசாலாவோடது. அப்போ வந்து இந்த புளியை வந்து நம்ம சேர்த்துடலாம், புளி தண்ணியை. 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி வச்சுக்கோங்க. காய்கறிக்குன்னு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு, சாப்பாட்டுக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். 2 டம்ளர் அரிசிக்கு அப்படின்னா 2 டம்ளர் பருப்புக்குன்னு நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பும் வேகணும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். இந்த குவான்டிட்டி தண்ணி வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா குலைவாக வேணும்னா மொத்தமாக புளி தண்ணியோடு சேர்த்து 6லேருந்து 7 டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி வந்து நான் அதில் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா நல்ல பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 7 டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னோடது சின்ன குக்கர் தான், அதனால நான் 2 உலக்கு சாப்பாட்டுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். முதலே புளி தண்ணி வந்து 1.5 டம்ளர் வந்து இது காய்கறிக்குன்னு சேர்த்தாச்சு. 4 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம களைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா அலசிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துருங்க. உப்பு பார்த்து பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பை. ஏன்னா நம்ம எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்தில் நம்மளால் உப்பு சேர்க்க முடியாது. இதை வந்து நான் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இறக்குனதுக்கப்புறமா இது கூட நெய்யும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா நிறையா சேர்த்து கொடுத்தீங்க, சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாம்பார் சாதத்தோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி, நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மோமோஸ் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.